அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எல்லாம் இந்த ஜென்மத்துல லவ் செட் ஆகாதப்பா அப்படின்னு விரக்தியில சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களை யாருக்கும் தெரியாம ரகசியமா நெஞ்சில வச்சு உருகிக்கிட்டு இருக்கிற அந்த நபர் யாரு, அவரோட பெயரோட முதல் எழுத்து என்ன அப்படிங்கிற அதிரடி ரகசியத்தை உடைக்கத்தான் இன்னைக்கு நாம கூடியிருக்கோம். என்னடா இவங்க ஆரம்பிக்கும் போதே ஏதோ சீக்ரெட் ஏஜென்ட் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்கறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த 5 கார்ட்ஸும் அந்த மர்ம நபரோட ஜாதகத்தையே அப்படியே உங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேறா பிரிச்சு காட்ட போகுது. இந்த உலகத்துல கோடி கோடியா ஜனங்க இருந்தாலும் கரெக்டா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உங்க கட்டை விரல் இங்க வந்து நிக்குது பாத்தீங்களா, அங்கதான் பிரபஞ்சத்தோட வேற லெவல் மேட்ச் மேக்கிங் அல்காரிதம் வேலை செய்யுது. இந்த டேரோ கார்ட்ஸ் எல்லாம் சும்மா டைம் பாஸ் சீட்டு கட்டு கிடையாதுங்க. உங்களை ரகசியமா சைட் அடிக்கிற ஆளு யாருன்னு கரெக்டா போட்டு கொடுக்க போற பிரபஞ்சத்தோட சிசிடிவி கேமராக்கள். ஆனா வழக்கம் போல அந்த ரகசிய நபரோட பேரோட முதல் எழுத்த நான் உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடந்தாகணும் இல்லையா பாஸ்? உங்க கைகள்ல இருக்கிற அந்த அழகான விரலை வச்சு சட்டுன்னு ஒரு லைக், கமெண்ட், அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு உங்களுக்காக உருகிட்டு இருக்கிற அந்த நபரோட எனர்ஜிய முதல்ல உங்க அக்கவுண்ட்ல ஏத்திக்கோங்க. சும்மா வீடியோவை மட்டும் எட்டி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம எஸ்கேப் ஆனா பிரபஞ்சம் கடுப்பாயி அந்த ஆளோட மெசேஜ் ரிக்வெஸ்ட்லயே வச்சு பூட்டிடுவோம். அப்புறம் என்கிட்ட வந்து அழக்கூடாது சொல்லிட்டேன். சரி, இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த 5 கார்ட்ஸையும் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. உங்களை காதலால வதச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நபர் யாருன்னு உங்களுக்கே புரியும். முதல்ல எடுத்த உடனே வந்து நிக்கிறது பாருங்க, அந்த தி டெவில் கார்டு. இத பார்த்த உடனே ஏதோ பேய் படம் ரேஞ்சுக்கு பயந்து நடுங்கிடாதீங்க. இந்த டெவில் கார்டு எதை குறிக்குது தெரியுமா? அந்த பர்சனுக்கு உங்க மேல இருக்கிறது சும்மா சாதாரணமான லவ் கிடையாது, ஒரு வெறித்தனமான அப்சஷன். ஆமா, உங்க கண்ணு, உங்க சிரிப்பு, நீங்க பேசுற ஸ்டைல் எல்லாத்துக்குமே அவங்க அப்படியே அடிமையாகி உங்களை பத்தின நினைப்பிலேயே 24 மணி நேரமும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த கார்டோட காமெடி என்ன தெரியுமா? அவங்க உங்ககிட்ட வெளியில காமிச்சுக்கும் போது மட்டும் ஏதோ உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப சீன் போடுவாங்க. அதாவது உள்ளுக்குள்ள லவ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தாலும் வெளியில உங்களை பாக்குறப்போ மட்டும் ஏதோ அந்நியன் பட அம்பி மாதிரி ரொம்ப டீசென்ட்டா நடிச்சு உங்களை ஏமாத்துறாங்க. அடுத்ததா பக்கத்துல இருக்கிற 10 ஆஃப் பென்டகல்ஸ் கார்டு. இந்த நபர் சும்மா டைம் பாஸுக்காக உங்களை லவ் பண்ணலங்க. உங்க கூட சேர்ந்து ஒரு பெரிய குடும்பம் நடத்தி செட்டில் ஆகணுங்கிற லாங் டைம் பிளானோட இருக்கிறத காட்டுது. ஆனா நீங்க வழக்கம் போல நமக்கு வரவன் எல்லாம் இப்படிதான் பேசுவான் அப்படின்னு உங்க பழைய டாக்ஸிக் எக்ஸோட நினைப்பிலேயே இருந்து வர நல்ல வரவையும் சந்தேக கண்ணோடையே பாப்பீங்க. இந்த நேரத்துல உங்க கண்ணுல 222 இல்லனா 2222 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் கண்டிப்பா அடிக்கடி படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இந்த 222 நம்பர் உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? உன்னோட பழைய கசப்பான காதல் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ உனக்காக ஒரு உண்மையான உறவு காத்துக்கிட்டு இருக்கு, நம்பிக்கையோட இரு அப்படின்னு ஏஞ்சல்ஸ் உங்க காதுல வந்து கத்துற சிக்னல் அது. அதனால உடனே எனக்காக உருகும் உண்மையான அன்பை நான் என் வாழ்க்கையில முழுமையா வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கோங்க. நடுவுல ராஜா மாதிரி கெத்தா உட்கார்ந்துருக்கு பாருங்க, அந்த கிங் ஆஃப் கப்ஸ், அந்த கார்டு. இதுதான் அந்த நபரோட உண்மையான கேரக்டரே. வெளியில ரொம்ப அமைதியா மெச்சூர்டா ஒரு கம்ப்ளீட் ஜென்டில்மேன் மாதிரியோ ஜென்டில்வுமன் மாதிரியோ இருக்கிறவங்க தான் உள்ளுக்குள்ள உங்களுக்காக காதலால ஒரு பெரிய கடலையே வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம் மனசுல இருக்கிற எமோஷன்ஸ வெளியில காட்டிக்க தெரியாம உங்ககிட்ட பேசும்போது மட்டும் வார்த்தை வராம தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த கார்டு அந்த மாதிரி அலறுது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு அவங்க உங்களுக்கு கொடுக்க போற ஏதோ ஒரு சின்ன சிக்னல் அவங்களோட மனசுல இருக்கிற அந்த காதல உங்களுக்கு அப்படியே வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. இந்த ரகசியத்தை நீங்க நெருங்கும் போது உங்க மொபைல் டிஸ்பிளேலயோ இல்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயோ 666 அப்படிங்கிற நம்பரை நீங்க தற்செயலா பாப்பீங்க. பயப்படாத, இந்த காதல் உன்னோட உலகியல் வாழ்க்கையையும் உன்னோட எமோஷனல் லைஃபையும் சூப்பரா பேலன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு
பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற கிரீன் சிக்னல் தாங்க இந்த 666. உடனே உங்களுடைய அந்த சிங்கிள் ஸ்டேட்டஸ மாத்துறதுக்கு ரெடியாகி என் வாழ்வின் உண்மையான அன்போடு நான் பேரன்பால் இணைகிறேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி உங்க எனர்ஜிய லாக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 4வதா இருக்கிற 2 of Wands அந்த கார்டுல ஒருத்தர் உலகத்தையே கையில வச்சுக்கிட்டு தூரத்துல இருக்கிற பாதைய பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. அந்த பர்சன் இப்போதைக்கு உங்களை எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி உங்ககிட்ட லவ் சொல்றதுன்னு ஒரு பெரிய பிளானிங்ல தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க இருக்காங்களே, அவ ஏதாவது பேச வந்தா கூட இவன் ஏன் நம்மள பாக்குறான், நம்ம மூஞ்சில ஏதோ ஒட்டி இருக்கோ அப்படின்னு ரொம்ப வளைச்சு வளைச்சு யோசிச்சு அந்த மொமெண்ட்டையே மொக்க பண்ணிடுவீங்க. கொஞ்சம் அந்த ஓவர் திங்கிங்க நிறுத்திட்டு உங்களை சுத்தி நடக்கிற அந்த பாசிட்டிவான பார்வைகளையும் வைப்ஸையும் கொஞ்சம் கவனிச்சு ரசிக்க பழகிக்கோங்க. இந்த டைம்ல நீங்க வெளியில போகும்போது திடீர்னு ஒரு ஜோடி புறாக்கள் பறக்கிறதோ, இல்ல காதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெலடி பாட்டு திடீர்னு கேக்குறதோ சாதாரண விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கான அந்த ஆளு ரொம்ப பக்கத்துலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது. கண்ணை திறந்து பாரு அப்படின்னு கொடுக்கிற அழகான க்ளோஸ். கடைசியா வந்து நிற்கிற பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு தான் இன்னைக்கு எபிசோடோட மிகப்பெரிய ரகசியத்தையே உடைக்க போகுதுங்க. அந்த நபர் சீக்கிரமே உங்ககிட்ட ஒரு மெசேஜ் மூலமாவோ இல்லனா ஒரு சின்ன கிஃப்ட் மூலமாவோ அவங்களோட காதலை வெளிப்படுத்த ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் ரிலேஷன்ஷிப்ல ஏமாந்து சிங்கிளா உட்கார்ந்து புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வழியா இந்த 2026 மீதி நாட்கள்ல ஒரு அழகான காதல் சாப்டர் ஆரம்பிக்க போகுது. இந்த கார்டு வரப்போ உங்க லைஃப்ல 1111 இல்லனா 999 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்கள் உங்க கண்ணுல அடிக்கடி தென்பட ஆரம்பிக்கும். ஒரு பழைய கஷ்டமான சைக்கிள் முடிஞ்சு உங்க லைஃப்ல ஒரு புதிய ஜாக்பாட் காதல் என்ட்ரி கொடுக்க போறதுக்கான அப்ரூவல் ஸ்டாம்ப் தாங்க இந்த நம்பர்ஸ். என் வாழ்வின் அனைத்து நியாயமான ஆசைகளும் காதலும் எனக்கு சாதகமாக அமைகின்றன. இதுதான் உங்களுக்கான இன்றைய பவர்ஃபுல் அஃபர்மேஷன். ஆனா இங்கதான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் கொடுத்தாகணும். உங்களை நினைச்சு ஒருத்தர் உருகிறார்னு கார்டு வந்துருச்சு, அதுக்காக நீங்க மொபைல நோண்டிக்கிட்டே எப்பதான் இந்த மெசேஜ் வரும் அப்படின்னு வேலை வெட்டி இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சுதா? முதல்ல உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. நீங்க கெத்தா உங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாலே அந்த நபர் தானா உங்க பின்னாடி ஓடி வந்துருவாங்க. அப்புறம் உங்ககிட்ட யாராவது வந்து கொஞ்சம் க்ளோஸா பேச ஆரம்பிச்சா அத உடனே உங்க பக்கத்து வீட்டு ஆன்டி கிட்டயோ இல்ல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொல்லி பறைசாற்றாதீங்க. ஏன்னா நீங்க உங்க காதல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுல திருஷ்டி வச்சு பிரிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. ஜாக்கிரதை. உங்களோட இந்த காதல் ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க கார்ட்ஸுக்கும் நல்லது. என்ன நான் சொல்றதெல்லாம் கேக்குறப்போ ஏதோ ஒரு மெகா சீரியல் மாதிரி இருக்கா? நிஜமாவே இவ்வளவு நாள் உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நீங்க ஒரு சூப்பரான பார்ட்னரோட கைய புடிச்சுக்கிட்டு கெத்தா வலம் வர்ற காலம் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. அந்த சமயம் நீங்க பார்க்க போற இன்னொரு மேஜிக் நம்பர் 333. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தோட அப்படியே நிஜமா மாறப்போகுதுங்கிற பேரதிர்ச்சிய இந்த 333 உங்களுக்கு கொடுக்கும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் என் காதலுக்கும் துணை நிற்கிறது, நான் நினைச்சது அனைத்தும் தடையின்றி நடக்கிறது என்று மனதார நம்புங்க. சில பேருக்கு இந்த நபர் ரொம்ப தூரத்துல இல்லாம உங்க கூடவே வேலை செய்யற இடத்துலயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் உங்களோட வாட்ஸ்அப் சாட்டுகளையும் இன்ஸ்டாகிராம் லைக்ஸையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா நம்ம ஆளுங்க அத பார்க்காம இவன் சும்மாதான் லைக் போடுறான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கடந்து போயிருவீங்க. கொஞ்சம் அமைதியா நிதானமா கவனிங்க பாஸ். ஏன்னா அமைதியா இருக்கிறவங்க மனசுக்குள்ளதான் எக்கச்சக்கமான காதல் முத்துகள் ஒளிஞ்சிருக்குமா. இந்த கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய விடிவெள்ளிய காட்டுறதுக்கு வந்திருக்குங்க. அதை விட்டுட்டு எனக்கு இன்னைக்கே ப்ரப்போசல் வேணும் அப்படின்னு அவசரப்படாதீங்க. அவங்க தன்னோட வெக்கத்தை விட்டுட்டு உங்ககிட்ட பேச கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அவங்க பேசும்போது அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்.
இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற சில பேராசை பிடிச்சவங்களுக்கு மனசுல ஒரு டவுட் ஓடும். இவங்க என்ன இப்படி பேசுறாங்க, என்னடானா இத்தனை பேரோட முதல் எழுத்துன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லாம இருக்கேனே அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ்ல திட்டுறது எனக்கு நல்லாவே கேக்குது. இந்த அவசர புத்திய கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு பிரபஞ்சம் கொடுக்க போற அந்த அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்க்க கத்துக்கோங்க. இந்த காலகட்டத்துல நீங்க 777 அப்படிங்கிற மேஜிக் நம்பரையும் எங்கேயாவது பார்க்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சரியான பாதையில தான் போறீங்க. உங்க காதலுக்கு பிரபஞ்சத்தோட முழு சம்மதம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிதான் இந்த 777. என் கடந்த கால கசப்புகள் அழிகின்றன, என் எதிர்காலம் பிரகாசமாக மாறுகிறது அப்படின்னு தினமும் நினைங்க. இந்த கார்ட்ஸுகளோட மேஜிக் வைப்ரேஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குங்க. அதனால இத நீங்க சாதாரணமா நினைச்சு ஸ்கிப் பண்ண முடியாது. சரி, இப்போ எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மர்ம நபரோட பெயரோட முதல் எழுத்துக்களை பாத்துருவோமா? உங்களுக்காக ரகசியமா உருகிட்டு இருக்கிற அந்த நபரோட பெயரோட முதல் எழுத்துக்கள் SAMKR இல்லனா V. இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கிறதுங்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த எழுத்துக்கள்ல இருக்கிறவங்க தான் உங்களை பத்தின நினைப்பிலேயே 24 மணி நேரமும் தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கார்ட்ஸ் சொல்லுது. பிரபஞ்சம் உங்களை கைவிடவே இல்லை. உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி பட்டாளமே சப்போர்ட்டுக்கு நிக்குதுங்க. அந்த சப்போர்ட் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம்தான். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லாம உங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கு மனசார நன்றி சொல்லுங்க. பிரபஞ்சமே, என் வாழ்வில் நிகழும் அனைத்து அற்புதங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இத ஒரு மந்திரம் மாதிரி தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. சரிங்க, இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க மைண்டுக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் தெம்பையும் பட்டாம்பூச்சியையும் பறக்க விட்டுருக்கும்னு நான் நம்புறேன். அந்த தெம்பு அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா இந்த வீடியோவை உங்களை மாதிரி சிங்கிளா சுத்துற உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் பாவம் யாரு நம்மள லவ் பண்றாங்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த கார்ட்ஸ் மூலமா ஒரு விடிவு காலம் பிறக்கட்டுமே. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன், இன்னும் லைக் பண்ணாதவங்க சட்டுன்னு லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க அஃபர்மேஷனை லாக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம திருட்டுத்தனமா வீடியோ பாக்குற உங்களுக்கு அடுத்த தடவை ரீடிங் பார்க்கும்போது சிங்கிளாவே இருக்க போறீங்கன்னு சும்மா ஒரு சின்ன மிரட்டல். ஆனா உண்மையாவே உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் லைக்கும் தான் நமக்கான அந்த உண்மையான எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சதும் உடனே வந்து கமெண்ட்ல சொல்ல வேண்டியது உங்க கடமை. கார்ட்ஸ் என்னைக்குமே போய் சொல்லாதுங்க. உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. பிரபஞ்சத்தின் பேரன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்போதுமே 100% முழுமையா இருக்கு. பயத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு தைரியமா முன்னாடி அடி எடுத்து வைங்க. காதல் நிச்சயம் உங்களுக்கே. உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல இன்னும் மரண மாசோட பாசிட்டிவ் வைபோடையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களுடைய அன்பான பிரபஞ்ச கைடுன்னு என்ன சொல்லிக்கலாம் இல்லைங்களா? நன்றி, வணக்கம்.